Hi viewers, welcome to Nitra YouTube channel. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா டெக்னாலஜிஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வேர்ல்டில் பார்த்திங்கன்னா டெக்னாலஜிஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒன்றா இருக்குது. இந்த வேர்ல்டில் டெக்னாலஜிஸ் ரொம்பவே வேகமாக க்ரோத் ஆகிட்டுருக்கு. அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பார்க்க போகிற ஒரு டாபிக் என்னென்னா செல்ஃபி எடுக்க பறக்கும் கேமரா அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது செல்ஃபினா என்ன அப்படின்னு யாருக்கிட்டையாவது நம்ம கொஸ்டின் கேட்டோம்னா வச்சுக்கோங்களேன், அவங்க உடனே நம்மளை வேற்று கிரகவாசியை பார்க்குற மாதிரியே பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா செல்ஃபி மோகம் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு அனைவரையுமே ஆட்டி படைக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இப்போது செல்ஃபி அப்படிங்கிறது ஒரு இங்கிலீஷ் வேர்டு, அதோட தமிழாக்கம் பார்த்திங்கன்னா தாமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இதை முதல்ல அமெரிக்க புகைப்பட கலைஞரான ராபர்ட் கொரனலிஸ் அப்படிங்கிற ஒருவர் தான் ஃபர்ஸ்ட் டைமாக செல்ஃபியை புகைப்படம் எடுத்தவர். தன்னைத்தானே புகைப்படம் எடுக்கும் நம்மளையே எடுத்துக்கூடிய அந்த செல்ஃப் போர்ட்ரேட் அப்படிங்கிறோடைய சுருக்கம் தான் நம்ம செல்ஃபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இப்போ ஒரு இடத்துல நம்ம ஒரு 4 பேர் சேரன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஃபர்ஸ்ட் தானே சொல்கிற வேர்டு என்னவாக இருக்குன்னா வாங்க செல்ஃபி எடுக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ செல்ஃபி அப்படிங்கிறது அனைவரத்திலுமே ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒன்றா இப்போ நம்ம கருதுகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா கூகுள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதில் என்னென்னா ஒரு நாளைக்கு 11 மணி நேரத்துக்கு மேலே நம்ம இந்த ஃபோனில் மூழ்கி கிடக்கிறாங்க இல்லையா, அவங்களோட லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா சராசரியாக 14 செல்ஃபி எடுக்கிறாங்க, ப்ளஸ் 16 ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க, ப்ளஸ் வீடியோஸையும் நம்ம அதில் எடுத்துக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இன்னொன்று பார்த்திங்கன்னா 21 முறை சமூக வலைதளங்களை பார்க்குறாங்க, ப்ளஸ் அதோட 25 எஸ்எம்எஸும் அனுப்புகிறாங்க. இது நார்மல் தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 18 வயதினருக்கும் மேலே இருக்கிறவங்க சராசரியாக ஒரு நாளைக்கு 4 செல்ஃபி 6 புகைப்படம் அல்லது வீடியோ காட்சிகளை எடுக்கிறதா அந்த அறிக்கையில் தெரிவிச்சிருக்காங்க. இது போல் செல்ஃபி, அதாவது இவ்வளோ செல்ஃபி எடுக்கிறவங்களுக்காகவே பல நிறுவனங்கள் நிறைய சாதனங்களை அறிமுகப்படுத்திட்டு வருது. அந்த மாதிரி நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்லேருந்து செல்ஃபி எடுக்க ரொம்பவே ஆசைப்படுவாங்க. ஸோ அவங்களுக்காகவே தனியார் நிறுவனம் ஒன்று செல்ஃப் லைஃப் ஃபோன் கேஸ் அப்படிங்கிற ஒரு சாதனத்தை அறிமுகப்படுத்தியிருக்கு. அதாவது செல்ஃபி பிரியர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சது இப்போது செல்ஃபி ஸ்டிக்குகள் அப்படிங்கிறது ஒன்று நம்மளோட ஃபோன்லேயே நம்ம பிடிச்சிக்கிற மாதிரியான ஒரு வசதி இருக்குது. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நமது செல்ஃபோன் ஒரு கவர் பறக்கும் ட்ரோனாக இருக்குது அப்படின்னா மாறி பறந்து நம்மளை ஃபோட்டோ எடுக்குது அப்படின்னா எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கள். ஸோ இது என்ன அதிசயம், வியக்கும் வகையில் தான் நம்மளுக்கு இன்னமும் இருக்குது இந்த செல்ஃப் லைஃப் ஃபோன் கேஸ் அப்படிங்கிறது. சாதாரணமாகவே நம்ம பார்க்கும்போது ஒரு செல்ஃபோன் கேஸ் மாதிரி இருக்கக்கூடிய அந்த செல்ஃப் லைன் கேஸ் அப்படிங்கிறது நம்ம ஃபோட்டோ எடுக்க விரும்பும்போது நம்ம ஃபோன்லேருந்து தனியாக பிரிஞ்சு ஒரு ட்ரோன் மாதிரி விருந்து ஃபோட்டோ அது எடுக்கும். அதோட வேலையை எடுத்து முடித்த உடனே ஃபோட்டோவை நம்ம எடுத்து முடித்த உடனே அது அகெயின் நம்மளோட மொபைல்லையே ஃபோன் கேஸ் மாதிரியே அது கவர் ஆகிருக்கும். ஸோ பேட்ரியில் இயங்கக்கூடிய இந்த ஃபோன் கேஸை ஐஃபோன் மற்றும் ஆண்ட்ராய்டு வகை ஃபோன்களில் அதுவும் ஆப் மூலியமாக இயங்குற மாதிரி தான் வடிவமைச்சிருக்காங்க. இந்த ட்ரோனில் பார்த்திங்கன்னா 13 மெகா பிக்சல் கேமரா பொருத்தப்பட்டிருக்கு. 8 நிமிடங்கள் நம்ம தொடர்ந்து ஃபோட்டோ அல்லது வீடியோவை நம்ம இதில் எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா 4 முதல் 6 அங்குலம் வரையுள்ள அனைத்து ஸ்மார்ட் ஃபோன்களிலுமே நம்ம இந்த கேஸ் பொருந்தும். இது 10 மில்லிமீட்டர் அளவுள்ள இந்த ஃபோன் கேஸ் அசாத்தியமான வேலைகளை கூட அட்டகாசமாக செய்யுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம எவ்வளோ லாங்கில் இருந்தாலும் சரி, எவ்வளோ ஹைட்டில் இருந்தாலும் சரி பறந்து இது நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஃபோட்டோஸ் எடுக்க நம்மளை ஹாப்பியாக வச்சுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டுமே இல்லாமல் இதில் நம்ம ஃபோட்டோஸ் மட்டும் எடுக்கலாம், ப்ளஸ் அதோட வீடியோஸுமே நம்ம இதில் எடுக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸும் இதில் இருக்குது. இதோட விலை பார்த்திங்கன்னா எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா ஸ்மார்ட் $130 அமெரிக்கன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே வியூவர்ஸ், இது போல் இன்னும் பல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா உடனே நித்ரா யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.